வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். அங்கே வாருங்க மக்களே, பின்னாடி இருங்க காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல மீட்டர் இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னடத்தை தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ். ஒசூர் தாண்டியாச்சுங்க மக்களே, கர்நாடகா வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. அவங்க கொடி பாருங்க எப்படி பறந்துட்டு இருக்குது பாருங்க, ஸ்டேட் கொடி. இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்டுக்கு கொடி அப்படின்னா அது கர்நாடகத்துக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜம்முன்னு வேறு லெவல் பண்ணுறாங்க. கன்னடத்தில் தான் எழுதியிருக்காங்க. அப்படியே அங்கெல்லாம் பாருங்கள், எல்லா இதுலேயுமே கன்னடம் இருக்கும் பாருங்கள். இது ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னடம் போட்டிருக்கான் பாருங்கள். எத்தனை கார் நிற்கிது பாருங்க. ஒரு டோல்கேட்டில் இத்தனை வண்டி நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா பெரிய டோல்கேட்டு. அந்த அளவுக்கு வந்து வண்டி வாகனங்கள் அதிகரிச்சிருச்சு. 1 hour later. ஃபைனலி அண்ணாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியே. நைட்டில் மக்களே மாதிரி 12 மணி ஆகுது பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு லிஃப்ட் வச்சிருக்கா அப்படி வீட்டில். ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம். போகிறோம் ரைட். டேரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வருது கண்டிப்பாக. அப்படி அதுக்கு தான் லிஃப்ட் வச்சுருக்கோம். டேரெக்டாக வீட்டுக்கு வந்து இது பண்ணி பண்ணு. போப்போ வெளியே போ. இந்தா பேக் இப்படி. நம்ம எப்போ வந்தாலும் நம்ம இங்கே தான் மக்கள். ஒரு டைம் தான் வந்திருக்குறேங்க, இதுக்கு முன்னாடி நேரம் தான். ஓகே போ. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? The next day. மக்களே, இனிய காலை வணக்கம். அப்படியே இங்கே பாருங்கள், வியூ காமிக்கிறேன். செமையாக இருக்கா பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் இருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு வந்து மஞ்சநாத் அண்ணா வீடு. நைட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எனக்கு எப்படி பழக்கம்னு நினைக்கிறீங்க? சொந்தக்காரெலாம் கிடையாது மக்களே, உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான். இங்கே பாருங்க மக்களே, பில்டிங்ஸ்லாம் பாருங்கள். சின்ன கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாடி கட்டடத்தை கம்மியாக இல்லைங்க. நம்மளது வந்து 4 மாடின்னு நினைக்கிறேன். நம்மளது 3 தான். இது 2 மாடியா? அப்படியே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வாடகையே கிட்டத்தட்ட மாதம் லட்சக்கணக்கில் வரும். பிஜி ஜென்ஸா? ஓகே பிஜி ஜென்ஸ் ஃபோன் நம்பரை போட்டிருக்காங்க. யாருக்காவது பிஜி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒன்லி ஜென்ஸ் ரைட்டு. அந்த மாதிரி தான். இதுதான் டவுனுக்கால வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டவுனுக்கால எந்த தொழிலும் லாஸ் இல்லாமல் பண்ணலான்னா இந்த தொழிலை லாஸ் இல்லாமல் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் கட்டி விடணும், இந்த இது இல்லை அப்பார்ட்மெண்ட் தான், இதுதான் ரூம்ஸ் கட்டி விட்டோம்னா பொழைச்சிக்கலாம். சேர்ஸ். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இங்கே மட்டன் ரெடி ஆகிட்டு இருக்குது. வாசத்தை நுகர்ந்து விட்டேன். கிச்சனில் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வெளியே கிளம்பலாம், எங்கேயாவது போகலாம், பார்க்கலாம். சிறப்பான சம்பவங்கள் இந்த டைம் பெங்களூரில் விடாமல் பண்ணுறோம். ஓகேவா? ஆட்டோ, பெங்களூர் ஆட்டோ. தமிழ்நாடு ஒரு மாதிரி கலரு, பெங்களூரில் வந்து பச்சை கலரும், கர்நாடகா இந்த பக்கம் சைடு பச்சை கலரும் மஞ்சள் கலரும். சூப்பர். அடுத்து பாருங்கள், நம்ம மஞ்சநாத் அண்ணன் ஹவீஸ் வந்து சண்டே வந்து கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹவீஸ் ஒரு குட் பாய், டேட் சன். ஓகேங்க மக்களே, இதுதான் நம்ம இருக்கிறதா கிரவுண்ட் ஃப்ளோரு. மக்களே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் மக்களே. சேஃப்டியும் கூட. கிச்சனில் வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு இங்கேருந்து ஒரு ஹோஸ் மூலியமாக நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சேஃப்டி. காப்பர் பைப்பா? ஓகே இது வந்து காப்பர் பைப்புங்க. ஓகே சிறப்பு. பாருங்க மக்களே, பயப்புள்ள டேடுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. ஹவீஸ் கார் ஓட்டுவானா? ஓட்ட மாட்டான். எபோ 18 years. டிராஃபிக் போலீஸ் வேறு. சரி மக்களே, அண்ணன் வந்து போலீஸுங்க மக்களே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மீடியா பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து டிராஃபிக் போலீஸாக இருக்குது அப்படி. மக்களே, அண்ணனுடைய வீட்டை பெருசாக நான் எடுக்கலை. பட் இருந்தாலும் என்னென்னா சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹவீஸு கமிஸ் ஆரணுடைய மெமரிஸ் எல்லாமே அங்கங்கே எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம வீடு கட்டினாலும் பண்ணணும் அப்படின்னு வருது. அப்போலே கீழே வந்து பார்த்தோமா, இது வந்து மேலே அம்மாடி 3rd ஃப்ளோரு. கொஞ்சம் கிருட்டுன்னு தான் மக்களே இருக்குது. எப்பா பாருங்க, அங்கே தான் இப்போ தான் ஒரு அண்ணன் எழுந்திரிச்சு நெளிச்சிட்ருக்கிறார். எக்ஸசைஸ் போட்டுட்ருக்கிறார் அண்ணன். ஏய்
அது மேலே போகலாமா? வா. கொஞ்சம் கிருட்டு பயமாக தான் இருக்குது. ஆடே எங்க அப்பா மக்களே, வா வா மேலே வா. இங்கே வாருங்க மக்களே. சாமி ஒயிட் ஃபீல்டுங்க. எங்கே பார்த்தாலும் டேங்கு. அந்த பக்கம் பாருங்க, ஒரு சின்ன ஏரி இருக்குது பாருங்க, பெங்களூருக்குள்ளே ஒரு ஏரி. அப்படியே இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் காலங்காத்தால் எழுந்திரிச்சு இப்போ தான் எல்லாம் எதிர்த்து வருவாங்களாட்ருக்கு ரூம் விட்டு. சண்டேங்காட்டியெல்லாம் லேட்டாக தானே. அங்கே பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை பாருங்க, எல்லாம் பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்டு. கழுகு பறக்குதுப்பா, கருட பகவான் தரிசனம். அப்படியே இங்கே பாருங்க. சரிதா? எப்படி மக்களே, செமையாக இருக்கா பெங்களூர் சிட்டி? அப்படியே இங்கேருந்து இது பண்ணோம்னா அப்படியே அந்த கீழே அந்த வண்டி வாகனம் ஓடுறது சவுண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குதுங்க. சரி ஓகே, வாங்க கீழே போகலாம். சாப்பிட்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே வீடியோ எடுக்க போகலாம். ஏரியா இந்த ஹைட்டுக்கு இப்படி இருக்குதே மக்களே. இந்த பெரிய பெரிய பில்டிங் தான், அந்த பில்டிங்கு லிஃப்டா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஹைட்னா கொஞ்சம் சிப்புன்னு ஆயிரும். எத்தனை ஹில்ஸ் ஏறுறோம், இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்னா கொஞ்சம் இதாயிரும், கையெல்லாம் நடக்க விடுத்துரும். மக்களே சும்மா நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்ப்போம் பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எத்தனை இன்ச் ஆவியஸு? மேலே இருக்கும், ஜாஸ்தி நினைக்கிறேன், 90 above இருக்கும். ஓகே மக்களே, டிவிலையும் ஓரளவு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. கம்ப்ளைண்ட்லாம் ஓகே. இப்போ ஒரு வீடியோ போட்ட மாதிரி அதை கிளிக் பண்ணி பாரு. இப்போ தான் மக்களை ரிலீஸ் பண்ணேன். ஏய் ஆடு ஸ்கிப் பண்ணுற, எத்தனை தடவை பண்ணாலும் ஆடு வரும்டா. நீ எத்தனை தடவை வெளியே போயிட்டு வந்தாலும் ஆடு வரும் அந்த மாதிரி. ரைட், ஃபுல் குவாலிட்டி வை. எவ்வளோதானா மக்களே? இங்கே பாருங்க, பேர் சார்லி. பதினாலும் போட்டு எடுத்துகிட்டு வருது பாருங்க. அதை அங்கேயே வச்சுக்கிச்சு பாப்பா. மக்களே வந்தாச்சு பாருங்க மக்களே, என்ன விளையாட்டு போடுது பாருங்க. மக்களே ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் எடுத்தது, முருகன் டெம்பிளு. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். சின்ன மலை, கிருஷ்ணகிரியில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மலை தெரியுமான்னு தெரில. கண்டிப்பாக பாருங்கள் மக்களே, போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். மக்களே அடுத்து பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடு. தோசை, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசியல், அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி. சாப்பிடுங்க பிரதர். வெஜிடேரியன் கம்மா, நானும் வெஜிடேரியனாக இருந்துக்கலாம். நானும் கொஞ்சம் சாப்பிடுங்கண்டா, ஆசையாக இருக்குது. சக்கத்தாக இருக்குது. தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி அல்டிமேட். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே, என்ஜாய் மக்களே. அடுத்து பாருங்கள், மட்டன் கறி ஜம்னு ரெடி பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். ஓகே அவிஸ், சிறப்பு. தோசை வித் மட்டன் குழம்பு. நாங்கள் போட்டுக்கங்க. ஓகே, சூடாக ஆவி பறக்க இந்த பெங்களூர் குளிருக்கு. வாங்க மக்களே, சண்டே வைப் ஸ்டார்ட். சாப்பிட்லாமா? மட்டன் கறி. அதான் ஓகே. கலரே பாருங்க, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்கே. சாப்பிட்லாமா? செம்ம டேஸ்ட்.
ಅಡಿಪೊಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆವಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಚೆನ್ನಾಗಿದೆ ಮಗಳೇ. ಮಗಳೇ ತೆವರಂಗೊಟ್ಟ ಸಾಂಬಾರು வை இங்கே வைக்கிற சாம்பாரே டிஃப்ரெண்டாக வை ஓகே பாருங்க மக்களே உருளைக்கிழங்கு வித்து போது நீ வச்சுக்க. தெவரங்காயின்றாங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு தட்டைப்பயிர் இருக்கும்ல, தட்டைப்பயிரான இவ்வளோ பெருசு வராது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது மக்களே. தெரியல, நல்லா இருக்கு. அக்கா அது தெவரம் பருப்பு சின்ன மஞ்சள் கலர்ல வருமே, இதுதான் தெவரம் பருப்பு. ஓ அது ஓகே. ஆக்சுவலாக இது வந்து ராவாமாங்க. நல்லா இருக்குதுங்க ராவா, இது நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குதுங்க மக்களே. இங்கே வாருங்க மக்களே, நல்ல கறி மட்டன் வந்து சமையலில் வந்து மஞ்சினாத்தண்ணா வீடு அக்கா அடிச்சுக்க முடியாது, சூப்பராக செய்கிறாங்க. நல்லா கொள்ளுக்குங்க, நல்லா பார்க்கும்போது தெரியும் இந்த கறி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக செய்கிறாங்க. அருமை. மக்களே அடுத்த கட்டமாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மால் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் தளபதி கொடியாக தான் பறக்குது. கர்நாடக கொடி மக்களே, பாட்டையாக பண்ணி வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பறக்குதப்பா. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக், சண்டே கூட. மக்களே டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபோனில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, ஃபோனில் கம்ப்யூட்டரில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் மக்களே இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டலாம். எல்லோரும் டெய்லி 30 நிமிஷம் 25 நிமிஷம் 50 நிமிஷம் ஒரு மணி வீடியோ போட்டோம் இத்தனை நாளாக. சரி ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட நான் எண்டு பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து வந்து மாலுக்கு போகிற வீடியோலாம் அடுத்து பார்க்கலாம். அப்புறம் அடுத்தடுத்து இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பெங்களூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் சொல்லுங்கள், மீட் பண்ணலாம். கிருஷ்ணகிரிலேயே மீட் பண்ணலாம் நினச்ச மக்களே. நான் அங்கே எனக்கு நிற்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. கிருஷ்ணகிரி காய்ஸ் யாரும் பார்த்தீங்க வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ எம் வெரி சாரி. நான் இன்ஸ்டாகிராமில் கூட போட்டு நான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக பெங்களூரில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே பாய் மக்களே, பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.